வேத வசனத்திலிருந்து 3 கருத்துக்களை நம் அனைவருக்கும் பிரயோஜனம் உண்டாக எடுத்து சொல்லி இவர்களை விவாக உடன்படிக்கைக்குள் வழிநடத்த இருக்கின்றோம். அன்பர்களே, பைபிளில் கன்னிகை என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், மணவாட்டி என்ற இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம், மனைவி என்று இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த 3 வார்த்தைகளை பற்றி ஓரிரு கருத்துக்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கன்னிகை, அடுத்தது மணவாட்டி, அடுத்தது மனைவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாகத்தான், என்ன பயப்பட்டுறாதீங்க, டைம் சுருக்கமாக எடுத்துக்கொண்டு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த கன்னிகையை பற்றும் பொழுது நமக்கு தெரியும், கன்னிகை என்றால் விவாகமாகிறதுக்கு முந்தைய வாழ்க்கை. முந்தைய வாழ்க்கை ஒரு ஆங்கிலத்திலே ஸ்பின்ஸ்டர் என்று சொல்லுவார்கள். ஆண்கள், விவாகமாகாத ஆண்களை பேச்சுலர் என்று சொல்லுவார்கள். அந்த வாழ்க்கையை காட்டுகிறது. அப்போ அந்த வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு இளமை பருவத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை, அல்லது குழந்தை பருவத்தை கடந்த ஒரு வாழ்க்கை. அடுத்தது ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த முழுமையான வாழ்க்கை ஆகிய விவாக வாழ்க்கைக்கு முந்தைய ஆயத்த வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை தான் இந்த பேச்சுலர், ஸ்பின்ஸ்டர், இந்த கன்னிகை என்று அழைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கன்னிகை என்று சொல்லுகிறவள் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய எதிர்காலத்திற்காக ஆயத்தம் பண்ணுகின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வளருவார்கள். பெற்றோரும் அந்த எண்ணத்தோடு உருவாக்குவார்கள். இதுதான் பொதுவாக நான் கவனிக்கிற காரியம். கன்னிகை. அப்போ இந்த பேச்சுலர், ஸ்பின்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே வந்திருப்பீர்கள். கல்யாணம் வீட்டு சந்தோஷத்தில், ஜாலியில் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கும் நாளைக்கு இது மாதிரி ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதற்காக இப்பொழுதே ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஜெபத்திலும் தெய்வீக காரியத்திலும் உங்கள் சரீர ரீதியாக, உங்கள் மன ரீதியாக, உங்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் எல்லாவற்றிலுமே ஒரு முழுமை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் முன் செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பிசாசானவன் அந்த ஸ்டேஜ் பிள்ளைகளை கெடுப்பதற்கு பற்பல யுக்திகளை கையாளுகிறான். கண்ணின் காட்சிகள், கண்ட கேம்ஸு, வேறு பல ஈடுபாடுகள், போதை மற்றும் பலவிதமான அந்த சைட் ட்ராக்கிங்கை வச்சு திசை திருப்பி கண்ணிகளிலே சிக்க பண்ணி விடுகிறான். அப்போ அந்த அற்பகால இன்பத்துக்காக அவர்கள் முழுமை பெறாதபடி, தங்கள் எதிர்கால வாழ்வுக்கு ஆயத்தமாகாதபடி நாட்களை வீணாக்கி கெட்டு போகிறார்கள். பிறகு அந்த வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியவில்லை, ரொம்ப சிரமப்படுகிறார்கள். அந்த நிலைமை இல்லாதபடி இங்கே எத்தனையோ பேச்சுலர்ஸ், ஸ்பின்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், தேவனிடத்தில் காத்திருங்கள், தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசுங்கள், தேவ உறவிலே நீங்கள் முன் செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தெரிந்து கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் தெரிந்து கொண்ட துணையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு. அது மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களிலும், விவாகம்னா என்ன, குடும்பம்னா என்ன, வாழ்க்கை என்ன, உலகம் என்ன, அதில் தேவன் என்ன செய்கிறார், இதையெல்லாம் குறித்து வர வர அந்த அறிவில் வளர்ந்து நீங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கை பெற்று தேவ நோக்கமும் நிறைவேற்றப்பட்டு நித்தியத்திலும் மகிமை அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்வீர்களாக. அல்லேலூயா. அந்த சிந்தனை நல்ல ஷார்ப்பாக இருக்கட்டும். அது உலகத்தால் கரைப்பட்டு, பாவக்கரைகள் பட்டு அது மழுங்கி போகாமல் காத்து கொள்வீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இந்த கன்னிகையிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகள் ஆகிய எல்லாரையும் கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கன்னிகையாக நியமித்திருக்கிறேன். அப்ப இதுலயும் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சாதா கன்னிகைகளை பற்றி சொன்னேன். இப்ப புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகை, புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகை. இந்த ஜோஸ்பியா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்பு என்று எனக்கு ஞாபகம். அப்போ அவள் இந்த மணமகனுக்காக என்று சொல்லி அவள் பேசி ஒழுங்கு செய்யப்பட்டது. அப்போ அது நியமிக்கப்பட்டாள். அப்போ அந்த நியமிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. சாதா ஒரு கன்னிகையாக வாழ்கிறார்கள். ஒரு கட்டம் வரும் பொழுது இந்த கன்னிகையை இந்த மணமகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் 2 பேர் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நியமித்தல். அப்ப அந்த நியமனம் வந்த உடனே இப்போ தெரிஞ்சு போச்சு, நான் இவரோடு வாழப் போகிறேன். அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, நான் இவளோடு வாழப் போகிறேன். அப்படி வந்த பிறகு அவர்களுடைய ஆயத்தங்களை நீங்கள் பார்த்தால், அவர்கள் 2 பேரும் அவருக்காக அவளும் அவளுக்காக அவரும் ஆயத்தமாகி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் இதுவரைக்கும் பொதுவாக என் வாழ்க்கை முழுமை பெற வேண்டும் என்கிற நிலையில் ஆயத்தமாகிற கன்னிகைகள் அல்லது பேச்சுலர்ஸ், இப்போ நியமிக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த நபரோடு நான் காலமெல்லாம் வாழப்போகிறேன், அதுக்குரிய ஆயத்தங்கள். ஸோ அதற்குரிய ஜெப ஆயத்தம், அதற்குரிய அந்த தன்மைகளின் ஆயத்தம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நீங்கள் பைபிளில் விவாகம் என்று எங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்க. குடும்பம்னு எங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்க. புருஷன் என்று, மனைவி என்று, மணவாட்டி என்று எங்கெல்லாம் எழுதியிருக்கோ எல்லாம் படித்து பாருங்க. படித்து பார்க்கும்போது தேவ ரகசியங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும். அதுக்கு தக்கதான் நம்ம ஆயத்தமாக முடியும். இன்றைக்கு அப்படி ஆயத்தமாகி இவர்கள் இன்றைக்கு மணமேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பர்களே, அதே போலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து என்கிற மணமகனுக்கு சபையே உன்னை நான் கற்புள்ள கன்னிகையாக நியமித்து விட்டேன். அப்போ சபை என்கிற இந்த விசுவாசிகள் கூட்டம், இந்த தேவ பிள்ளைகள் கூட்டம் வந்து கிறிஸ்துவை கைப்பிடிக்க போகிறோம். ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். திடீரென்று கடமலக்குன்று சபை மேடையிலே ஜோசப் வெளிப்பட்டது போல ஆண்டவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து அவர் ஆகாயம் என்கிற மேடையிலே வெளிப்படுவார். அப்போ உடனே ஜோஸ்பியாவை கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போய் இயேசுவோடு சேர்ப்பார். அல்லேலூயா. இது நடக்க போகுது. அதுக்கு இப்போ நியமிக்கப்பட்ட காலத்திலே சபை இருக்கிறது. அப்போ சபையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிய வேண்டும், அதிகமாக படிக்க வேண்டும். இயேசுடைய பிரியம் என்ன? இயேசுவோடு நம்ம காலாகாலம் வாழப்போகிறோமே, அப்போ அவருக்கு பிரியமானது செய்யணும். அவருக்கு பிரியமில்லாதது என்ன? இதை குறித்து வசனங்களை நல்லா படித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு வேறுபட வேண்டிய இடத்துல வேறுபட்டு பரிசுத்தமாகி ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையிலே அங்கம் வைத்து அங்கே உறுதியாய் தரித்திருந்து நாம் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆயத்தத்தை எல்லாரும் செய்யணும். அப்பதான் நாம் இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் என்கிற விஷயத்துல சரியான வளர்ச்சியும் சரியான பாதையில் முன் செல்லுகிற பாக்கியமும் நாம் பெறுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கன்னிகை என்று சொல்லும் பொழுது பாருங்கள், இது ஒரு பிரைவேட் லைஃப் மாதிரி. இப்போ இன்னும் மணமகனோடு சேர்க்கப்படலை. பப்ளிக்லையும் எல்லாருக்கும் தெரியாது, முக்கியமான சிலருக்கு தான் தெரியும். அதுதான் இந்த நியமிக்கப்பட்ட காலம். ஸோ அந்த விஷயத்தில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு. இப்போ இயேசுவை யாரும் நேராக பார்க்கல, இயேசு கிட்ட போய் யாரும் நிற்கலை. நமக்கு இன்னும் கல்யாண நாள் வரல, எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரல. இதுவரைக்கும் ஜோஸ்பியா வாழ்ந்தது போல தான். அவரோடு நேரடி தொடர்பு இல்லை, ஆனால் மனசுக்குள்ள அவர் இருக்கிறார். அந்த மாதிரி இயேசு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறார், நம்ம ஆவியில் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு பிரைவேட் லைஃப்ல நம்ம இப்போ வைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆனால் சீக்கிரமாய் நேரடியாய் பார்க்க போறோம். அந்த நேரம் நெருங்கி வருகிறது. இப்ப நம்ம இந்த பிரைவேட் லைஃப்ல உள்ளமெல்லாம் இயேசு. அவள்கிட்ட கேட்டா தெரியும், உள்ளமெல்லாம் யாராவது தான் இருக்கும். இப்போ உள்ளமெல்லாம் ஜோசப்பா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரை அப்படி இருக்கணும். ஜோசப்புடைய உள்ளத்தை திறந்து பார்த்தாலும் இப்போ உள்ளமெல்லாம் யாராவது தான் இருக்கும், ஜோஸ்பியாவாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்முடைய உள்ளத்திலே யார் இருக்க வேண்டும் சொல்லுங்க? இயேசு நிறைந்திருக்கணும். அதுல உலகம் கலக்க கூடாது. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்த வசனத்துல பவுல் அதான் சொல்றார், பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தது போல என்ன செய்திடக்கூடாது, உங்களை வஞ்சித்திடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். அதனால தான் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றார். ஆகவே நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்பர்களே, நீங்கள் கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டு விட்டீர்கள். இனி கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லும் பொழுது, இப்போ ஒரு கன்னிகைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்காது. வாலிப வாழ்க்கை சிறகடித்து பறக்கிற வாழ்க்கை, ஃப்ரீயான லைஃப் என்று தான் எல்லாருமே சொல்லுவார்கள். பெரிய பொறுப்புகள் இருக்காது. ஆனால் உண்மையிலே பெற்றோர் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை வீட்டில் கொடுத்து அப்படி பழக்குகிறார்கள். அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா இனி அடுத்தது பொறுப்புகள் வைக்க போகிறார்கள் என்கிறதுனால, கேமராமேன் இங்கே நெல்லுங்க, பிரசங்கம் முடிச்ச பிறகு தான் நீங்கள் உள்ள போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அந்த பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த லைஃப். ஆனாலும் தானாக மனதில் பொறுப்புள்ளவர்களாய், கையில பொறுப்பு கிடைக்கல, இன்னும் எனக்கு வாழ்க்கை பொறுப்புகள் இன்னும் வரல, எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எனக்கு நல்லது. ஆனாலும் மனதிலே பொறுப்புள்ளவர்களாக இந்த கன்னியர்கள் வாலிபர்கள் என்ன செய்யணும், வாழணும். அவங்க தான் சிறப்பான வாழ்க்கையை நீங்க ஃபியூச்சர்ல பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நேரம் போறதுனால ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? மணவாட்டி. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:7 சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அங்க மனைவி என்கிற வார்த்தை கல்யாணத்துக்கு ஆயத்தமாகிற மனைவி, அதான் மணவாட்டி. அங்கே உண்மையிலே அந்த கிரேக்க வார்த்தை கைனே என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிரைட், மணவாட்டி என்கிற அர்த்தங்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கல்யாணத்துக்கு ஆயத்தமாகிற மனைவின்னு சொன்னா அவளுக்கு சரியான பேர் என்னது? மணவாட்டி, பிரைட். அவருக்கு பிரைட் குரூம் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அப்போ மணவாளன், மணவாட்டி, இந்த ஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அது பிரைவேட்னு சொன்னேன், கன்னிகை பருவம். இது பப்ளிக். இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் முன்னால பப்ளிக்கா உட்கார்ந்துருக்காங்க. இது பப்ளிக் லைஃப். இது கல்யாணம் என்று சொல்லுவது எல்லாருக்கும் முன்பாக அதை வெளிப்படுத்துவது. அல்லேலூயா. அதுக்கு தானே ஒரு கல்யாணம் நடத்துகிறோம். எல்லாரையும் சொந்தக்கார பந்தக்கார எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதுக்கு மேலே நம்ம தேவனை விசுவாசிக்கிறதுனால தேவ சமூகத்தில் கொண்டு உட்கார வச்சு விவாகத்தை நடத்தி, அப்புறம் எல்லாருக்கும் விருந்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி, இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுவரைக்கும் பிரைவேட்டா உள்ளத்திலே அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் நியமிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்பாக இணைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது பப்ளிக் ஒரு லைஃப். இது ஒரு செலிப்ரேஷன். இங்கே இப்பெல்லாம் நமக்கு ஒரு நாள் தான், இந்த கல்யாணம் சாயங்காலம் தான், பாதி நாள் தான். இப்போ அப்படி ஆயிடுச்சு நமக்கு. ஆனால் முந்தின காலங்களில் நம்ம ஊர்களில் 7 நாட்கள் ஃபங்க்ஷன் நடக்கும். முதல் நாள் கல்யாணம் நடக்கும். அது கூட என்ன சொல்லுவார்கள், முந்தின நாளுக்கு பேர் தான் கல்யாணம்னு சொல்லுவார்கள். அன்னைக்கு பேர் கெட்டுன்னு சொல்லுவார். கல்யாணம் என்னைக்கு, கெட்டு என்னைக்குன்னு கேட்பாரு. பழைய ஆட்கள் இன்னைக்கும் அப்படி தான் கேட்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கெட்டெல்லாம் வசனத்தினால் கெட்டு தான், அதனால இதுதான் கல்யாணம். அல்லேலூயா. இதுதான் விவாகம், இதுதான் எல்லாமே நமக்கு. அல்லேலூயா. அப்போ முந்தின காலங்களில் 7 நாட்கள் விருந்து கொடுப்பாங்க.
மற்றவங்க எல்லாம் வெளியேந்து வந்தவங்க எல்லாம் போயிடுவாங்க கல்யாணம் முடிச்ச உடனே. ஆனால் அந்த சொந்தக்காரங்க எல்லாம் தங்கி இருப்பாங்க, எல்லாம் முந்தைய வந்துடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 7 நாட்கள் தங்கி இருப்பார்கள். பெட்டி பெட்டியாக முறுக்கு செய்து வச்சிருப்பாங்க. பெட்டி பெட்டியாக இங்கே கொக்கூசுன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அச்சு முறுக்கா? அச்சு முறுக்கு செய்து வச்சிருப்பார்கள். பெட்டி பெட்டியாக முந்திரி கொத்து, அதுக்கு உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில். அது இருக்கா? முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி இது மாதிரி பழைய கால பண்டங்கள் இது நல்ல பெட்டி பெட்டியாக செய்து வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் 7 நாட்கள் எல்லாரும் என்ன செய்வார்? தங்கி கிடந்து சந்தோஷமாக இருந்து விட்டு அப்புறம் அந்த கல்யாண வீட்டார் என்ன செய்வாங்க? கரெக்டாக 7ஆம் நாள் ஒரு ஸ்பெஷல் விருந்து வைப்பார்கள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 7 கழிப்பு. 7 கழிஞ்சிட்டப்ப வீட்டுக்கு போக ஆயத்தமாகுங்கன்னு அர்த்தம். இனி விருந்து முடிஞ்சுன்னு அர்த்தம். 7 கழிச்சிட்டு தான் எல்லாரும் என்ன செய்வார்கள்? தங்கள் தங்கள் வீட்டுக்கு போவார்கள். அது ஒரு ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இங்கே மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை பார்க்கும்போது பப்ளிக்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ற, வெளியே காண்பிக்கிற ஒரு நிலை. அல்லேலூயா. கல்யாணங்கள் இன்னைக்கு சில கல்யாணம் ஒளிச்சு மறைச்சு நடக்குது. அது தப்பு. பைபிள் அப்படி சொல்லல. அது நல்லதல்ல, ஒழுங்கல்ல. பப்ளிக்கில் நடக்கணும், சர்ச்சில் வச்சு நடக்கணும் நம்முடைய கல்யாணங்கள். அதை எல்லாரும் கருத்திலே கொள்ளுங்கள். அதுக்கு மாறாக போகிறது தவறு. கர்த்தருடைய அங்கீகாரம் அதிலே இருக்காது, ஆசீர்வாதம் அதிலே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இதில் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பாஸ்டர் எப்போ ஆராதனை முடிப்பார், நாங்கள் போய் அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் எல்லாரையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் வருவார்கள், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும், எல்லாரும் வாழ்த்து சொல்லுவார்கள், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், எல்லாரும் பரிசுகள் கொண்டு வருவார்கள். அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா நடக்கணுமே. இதுதான் இன்னைக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. சாப்பாட்டில் குறை வந்துடக்கூடாது, பாயசத்தில் குறை வந்துடக்கூடாது, கனாவூருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரி ஆயிடக்கூடாது என்று சொல்லி எல்லாருக்கும் இன்னைக்குள்ள ஃபங்க்ஷன் தான், இன்னைக்குள்ள செலிப்ரேஷன் தான் நமக்கு என்னதான் இருக்கும்? அதுதான் பாரம், பொறுப்பு. எல்லாரும் சந்தோஷமாக போகணுமே, எல்லாம் நல்லா இருக்கணுமே. அது ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி, அதை குறித்து தான் முதல்ல வாசித்தேன் நான். வெளிப்படுத்தல் 21:9 வாசித்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி ஆண்டவரோட சேர்த்து கொள்ளப்படுகிற நாளும் இதைவிட பிரம்மாண்டமான சந்தோஷமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். எல்லா மீட்கப்பட்டவர்களும் சேர்ந்து சபை இயேசுவோடு சேர்க்கப்படுகிற, மணவாளனாய் இயேசுவோடு மணவாட்டியாகிய சபை சேர்க்கப்படுகிற அருமையான ஒரு நாள். அல்லேலூயா. அந்த சந்தோஷம், அந்த நாளுக்காக இன்னைக்கு பெரிய ஆயத்தம் பெரிய ஆயத்தம். பரலோகத்தின் சைட்லையும் பெரிய ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து இப்போ கல்யாணம்னா இந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்கே குடியிருப்பாங்க, அதை ரெடி பண்ணணும், அப்படியெல்லாம் ரொம்ப ரெடி பண்ணுவாங்க. ரூம் சரிப்படுத்துவாங்க, அதை செய்வாங்க, கட்டில் வாங்கி போடுவாங்க, பீரோ வாங்கி நிறைய. இது மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளை கூட்டிகிட்டு போய் சும்மா அந்தரத்தில் விடுகிறதில்லை, பரம எருசலேம்னு ஒரு பெரிய பட்டணத்தையே ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தங்கமயமான ஒரு பட்டணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு உடனே வருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆயத்தங்கள் செய்து பரலோகம் இன்னைக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி பூவுலகத்தில் அறிந்தோ அறியாமலோ எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. அதை சந்திக்க, அந்த நாளை சந்தித்தே ஆகணும். எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. ஆனால் அந்த நாளில் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நியமிக்கப்பட்ட கன்னிகை ஆகிய சபை இயேசு மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக மனைவி வெளிப்படுத்தல் 21:9 2வது பகுதியில் பார்க்கிறோம். நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, இப்ப மனைவி யாரா மாறிட்டாளாம்? மனைவி ஆயிட்டாளாம். மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன்ப்பா. ஏன் அப்படி இந்த 2 வார்த்தையும் சேர்த்து போட்டிருக்குன்னா, சபை என்னைக்குமே இளமையாக தான் இருக்கும், அதான் சொல்லி இருக்காது. அல்லேலூயா.
என்னைக்கும் அவள் மனைவி தான், என்னைக்கும் அவள் மணவாட்டி தான். ஆமேன். இவளும் அப்படி தான். இவருக்கு என்னைக்கும் அவள் மனைவி தான், என்னைக்கும் அவள் மணவாட்டி தான். ஆனால் நாம் என்னைக்கு தான் மணவாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? கல்யாணத்து அன்னைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மணவாட்டின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இதில் நம்ம பார்க்கும்போது அந்த கிரேக்க வார்த்தை கைநெய்கா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனைவி என்கிற வார்த்தை. அப்போ மனைவி என்பது கொஞ்சம் கூட முதிர்ச்சி அடைந்த, கொஞ்சம் செட்டில் ஆன ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. நான் முதல்ல சொன்னேன், கன்னிகைக்கு ஒரு பிரைவேட் லைஃப் மட்டும், ஆனால் மணவாட்டின்னு வரும்போது ஒரு பப்ளிக் லைஃப். மனைவின்னு வந்த பிறகு பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டும் இருக்கு. ஒரு பிரைவேட் லைஃப் எப்பொழுதுமே எல்லாருக்குமே இருக்கு. அதே நேரத்தில் குடும்பத்துக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு எல்லாரோடு பகிர்ந்து கொள்ளுகிற, எல்லாரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு சிறிய பொது வாழ்வு அங்கே இருக்கு. அதுக்கு மேலே உறவினர் வட்டங்கள், பல வட்டங்கள் இருக்கும்போது அது ஒரு பொது வாழ்வு. ஊருக்குள்ள எல்லாரும் நடுவில் ஒரு குடும்பமாக நாம் செயல்படுகிறோம். அப்போ போக்கு வரத்து பல காரியம் இருக்கு. ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கு. அது சர்ச் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பப்ளிக் லைஃப் நமக்கு இருக்கு, பொது வாழ்வு. இவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்ற நிலையில இவங்க மொத்தமே பப்ளிக் பர்சன்ஸ் தான். அல்லேலூயா. ஏன்னா சிலர்லாம் பொது வாழ்வு வாழ்கிறவர்கள். பொது வாழ்வு வாழ்கிறவர்கள் அடிக்கடி ஆட்கள் சந்திப்பாக, அடிக்கடி இது பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒழிச்சிருக்க முடியாது, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு போவோம், இஷ்டம் இல்லாட்டா போக மாட்டோம், அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு பொது வாழ்வில் இருக்கிறோம். அதுதான் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை. ஆகவே இவர்கள் குடும்பமாக இனி தொடர்ந்து வாழும் பொழுது இவர்களுக்கு பிரைவேட் லைஃபையும் இவர்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும், பப்ளிக் லைஃபையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதற்குரிய விவேகம் ஞானத்தினால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பத்தாரை, ஊழியக்கார குடும்பங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. அடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லும் பொழுதும், இப்போ இனி இவர்கள் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டாங்க. இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஊழிய ஸ்தலத்தில் போய் அந்த மிஷன் வீட்டில் குடியேறிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் அங்கே என்ன பொறுப்புகள் வந்தாச்சு. இப்போ ஜோஸ்பியாவுக்கு இந்த ஜோசஃபை முழுவதும் கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தரே கொடுக்கிறார். புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரி அப்படி சொல்றார். அதே மாதிரி இப்போ ஜோசப்க்கு முழு பொறுப்பு, இந்த ஜோஸ்பியாவுடைய முழு பொறுப்பு ஜோசப்க்கு. மனைவியுடைய சரீரத்துக்கு கணவன் அதிகாரி, ஒருவருக்கொரு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இப்படிலாம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இனி பலமா இருக்கு. என்ன நம்பி தான் இவா இருக்கா, என்ன நம்பி தான் இவர் இருக்கிறார். அப்போ 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் சரீரத்தில் ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, அவ மனசுல ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, எங்க லைஃப்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது என்கிற பொறுப்புணர்ச்சியோடு 2 பேரும் வாழ வேண்டும். அப்போ இதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி எல்லாம் பேச முடியாது, செயல்படுற மாதிரி தன்னிஷ்டம் போல செயல்பட முடியாது. நிறைய வித்தியாசங்கள். அந்த பொறுப்பு நிமித்தமாக நிறைய கட்டுப்பாடுகள், பொறுப்பு நிமித்தமாக பல கடமைகள், பொறுப்பு நிமித்தமாக பல செயல்கள், பல பாரங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. பைபிள்ல அதிகாரம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இதை ஒவ்வொரு கணவன் மனைவி புரிந்து வாழ்ந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு மணவாட்டி மணவாளனோடு சேர்க்கப்பட்ட பிறகு எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லியிருக்கு. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எப்பொழுதும் யாரோடு இருப்போம்? கிறிஸ்துவுடன். அதான் மனைவி என்ற ஸ்தானம். மணவாட்டி மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து மனைவி ஆகிய மணவாட்டியாக நாம் எப்பவும் இருப்போம் இயேசுவோடு. அப்போ இயேசு 7 ஆண்டுகள் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அங்கே முடிஞ்ச உடனே பூமிக்கு கூட்டிட்டு வருவார். இங்கே ஒரு 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலையும் மணவாளன் இயேசு ராஜாதி ராஜாவா இருந்து ஆட்சி செய்வார். மணவாட்டி ஆகிய சபைக்கும் ஆளுகை செய்கிற பொறுப்பை தருகிறார். அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து இயேசு எல்லாம் பங்கு தருகிறார். என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்றாரு, என்னோடு கூட ஆளுகை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லாம் தந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி முடிச்ச பிறகு, அதுக்கு பிறகு நித்திய யுகம் ஆரம்பிக்கும். அப்போ அங்கிருந்து நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே கொண்டு போயிடுவார்? புதிய
எருசலேமுக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அங்கே போன பிறகுதான் நமக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட். அங்கே எப்பவும் ஆண்டவரோடு நித்திய யுகா யுகமாய் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டு. இது ஸ்தாபனத்தில் நிறைய டிரான்ஸ்ஃபர் உண்டு. எல்லா குடும்பங்களும் ரெடியாக இருக்கணும். எப்பவும் இயேசு எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த மாதிரி கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துகிறார். கன்னிகையின் ஸ்தானத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். அதோடு ஒன்று கூட சொல்ல விட்டுட்டேன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி புருஷனையும் மனைவியும் கவனிக்கிறது இல்லை. நாளைக்கு பிள்ளைகளை தந்த பிறகு பிள்ளைகளுடைய முழு பொறுப்பும் யாருக்கு தான்? இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எந்த ஊழியத்திலே கர்த்தர் உங்களை வைக்கிறாரோ அந்த ஊழியத்தினுடைய பொறுப்பு உங்கள் தலையிலே. இந்த ஸ்தாபனத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த பொறுப்பு உங்கள் தலையிலே. எல்லா பொறுப்புகளையும் சுமந்து இயேசுவுக்காக நாம் நன்றாக ஊழியம் செய்து சாட்சியாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தோடு இயேசு வருகையில் இயேசுவோடு சேர்க்கப்படுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.